இதுதான் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பின்னு. நான் வீட்டில் யூஸ் பண்ணுற கம்போஸ்ட் பின்னு. இது எப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெர்டிலைசர் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லிக்விட் ஃபெர்டிலைசரும் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பழைய ஜாமான் கடையில் தான் வாங்கினேன் நான். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நிறையாவே கிடைக்கும் உங்களுக்கு பழைய ஜாமான்களில். இது மாதிரி வாட்டர் கேனு, அப்புறம் வந்து கீழே வைக்கிற அந்த வாட்டர் கேன் கூட கிடைக்கும். இந்த டேப் மட்டும் சரியில்லைன்னா அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் வாங்கி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸியாகவே இதை ரெடி பண்ணிடலாம். எப்படின்னா, மேலே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு வந்து கிச்சன் வேஸ்ட்டு, எல்லா டைப் ஆஃப் கிச்சன் வேஸ்ட்டும் கொட்டலாம். நீங்கள் சிட்ரிக் ஃப்ரூட் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா கிச்சன் வேஸ்ட்டும் நீங்கள் போடலாம். ஸ்வீட்ஸு, மோர், தயிர், அது மாதிரி எதை வேணாலும், மாவு, பழைய மாவு, அது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் ஊற்றி வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இதோட வாட்டர் கேனோட மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நெட் இருக்கும். அந்த நெட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா லைஃப் வரும். அதனால் அது வச்சு ஃபுல்லாக டேப் அடிச்சிட்டேன் நான். இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஓட்டையாக ஒரு சின்ன கப்பு என்ன பண்ணிட்டேன், இன்வெர்ட்டடாக கவுத்தி வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போடுற எல்லாத்துலேருந்து வர அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர், இந்த லிக்விட் என்ன பண்ணும் வந்து கீழே கலெக்ட் ஆகும். நம்ம வேணுன்றப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பிடிச்சிக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே 1:5 ரேஷியோ இல்லை 1:10 கூட நீங்கள் கலந்து செடி ஊற்றலாம். அந்தளவுக்கு நல்லா செடி வளரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிஎஸ்எஃப் லார்வா, பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லார்வா வந்து அதிகமாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வீட்டுக்கு வெளியே வைக்க பாருங்கள். நான் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைல்ஸ் போட்டு அது கீழே வந்து மழை தண்ணி படாமல், வெயில் படாமல் வச்சுருக்கேன் நான். அந்த பிஎஸ்எஃப் லார்வா நிறையா வரும். அது வந்து வெளியே வரும். அது வெளியே வந்தோடனே நம்ம வீட்டுக்கு நிறைய பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அதாவது இன்செக்ட்ஸ் சாப்பிட்ற பேர்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் அப்படி இல்லைனா அந்த லார்வாவை கலெக்ட் பண்ணி கூட வீட்டில் வந்து நீங்கள் கோழி வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ்ஷு கூட நீங்கள் ஃபீட் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இப்போ வீட்டில் இருக்க கிச்சன் வேஸ்ட் வந்து இது நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. குப்பைலாம் வந்து ஒரு 4-5 நாள்லேயே எங்கே போகுதுன்னு அப்படி அந்த அளவுக்கு நல்லா சுருங்கிடும். இந்த லார்வாலாம் வந்து அந்த அளவுக்கு வேஸ்ட்டை சாப்பிட்டு நிறையா வந்து இந்த ஃபெர்டிலைசர் அப்புறம் ஆர்கானிக் மேட்ரு வந்து டீகம்போஸ் ஆகும். வந்து ஹியூமிக் ஆசிட் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் வரும். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபெர்டிலைசரை வந்து நம்மளே வீட்டில் தயாரிச்சிக்கலாம். அது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபெர்டிலைசர் இது. நம்ம காய்கள், பூக்கள் நிறையா வச்சுருக்க தொட்டிகளுக்கு வந்து ஈஸியாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதாங்க.